ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், this is Harry. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர் மாசான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டரில் அக்கௌண்ட் வச்சிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து ட்விட்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்திருக்கு, எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத சூப்பராக வந்து ஒரு விஷயம் இப்போ இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ ட்விட்டரில் என்ன நடந்திருக்குனாக்கா, ஸோ ட்விட்டரில் யார் யாருக்கெல்லாம் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதேமாரி யாரோடைய அந்த அக்கௌண்ட்டில் வர அந்த ட்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக ரீட்வீட் ஆகுது, அதிகமாக பேசப்படுறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த சார்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் தான் டாப்பில் இருக்கார். அதாவது எதுலனாக்கா அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா ரீட்வீட் ஆகிற இந்தியன் செலிபிரிட்டி லிஸ்ட்டில் வந்து ரஜினி சார் தான் டாப்பில் இருக்கார். அவருக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாருமே. ஸோ விராட் கோலியாக இருக்கட்டும், ஷாருக் கானாக இருக்கட்டும், கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், MS தோனியாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் கீழே தான் இருக்காங்க. ஸோ ரஜினி சாரோட அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஃபாலோவர்ஸ் கம்மி தான். ஸோ அந்த சார்ட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. ஃபாலோவர்ஸ் வந்து மற்ற பெரிய பெரிய நடிகர்களோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இவருக்கு கம்மி தான். ஆனாலுமே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மேஜர் செலிபிரிட்டிஸ் அவங்களோட ட்வீட்லாம் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துது, எந்த அளவுக்கு அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது ட்விட்டரில் அப்படின்ற ஒரு கணக்கு எடுக்கும் போது த மோஸ்ட் ரீட்வீட்டட் இந்தியன் செலிபிரிட்டின்ற அந்த ஒரு பெருமை வந்து ரஜினி சாருக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைக்ஸ் ரீட்வீட் எல்லாமே வந்து சின்ன பசங்களாட்டு மட்டும்லாம் ரஜினி சார் அந்த மோஸ்ட் பாப்புலர் ஆஃப் அந்த ட்விட்டரில் எந்த அளவுக்கு அவருடைய ஆதிக்கம் இருக்குன்றதை இந்த ஒரு சார்ட்டே உங்களுக்கு வந்து நல்லாவே பிரதிபலிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ரஜினி சாருக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை, சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு ரஜினி சார் ட்வீட்டும் போகிறதில்ல. ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா அவர் போடுற ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில ட்வீட்டே பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் வைஸில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு அந்த பவர் இருக்கணும், எந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் இருக்கணுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.